ஓகே, இந்த அல்ஜிப்ராவில் வந்துட்டு அடுத்த ஒரு உதாரணம் பார்ப்போம். நிறுவுதல் பார்ப்போம். a சக b முழுவதின் 4ஆம் அடுக்கு சமன் a இன் 4ஆம் அடுக்கு சக a 4a கணம் b சக 6a வர்க்கம் b வர்க்கம் சக 4ab கணம் சக b இன் 4ஆம் அடுக்கு என நிறுவுக. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே a சக b முழுவதின் 4ஆம் அடுக்கு ഇതിൻ്റെ விரிவுண்டை சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ இது 4ஆம் அடுக்கின் விரிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம LHS சமன் RHS காட்டினோம்னா சரி. அப்போ LHS எடுக்கன் a சக b முழுவதின் 4ஆம் அடுக்கு எடுக்கன். நான் இதை என்ன செய்கிறேன்னு சொன்னால் a சக b என்னும் a சக b முழுவதின் 3ஆம் அடுக்குன்னு காரணிப்படுத்துகிறேன். படுத்துட்டு a சக bயை வச்சுட்டு இதை நான் விரித்து எழுதுகிறேன். அதாவது a கணம் சக 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சக b கணம் இதென்ற விரிவு இல்லையா. ஆகவே நான் இந்த a விரித்து எழுதுகிறேன். a இன்ட்டு a கணம் சக 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சக b கணம் சக b எப்போது எடுத்தோம்டா a கணம் சக 3a வர்க்கம் b சக 3ab வர்க்கம் சக b கணம். ஓகே, நம்ம இதை சுருக்குவோம். a இன் 4ஆம் அடுக்கு சக 3a வர்க்கம் b சக 3a வர்க்கம் b வர்க்கம் சக ab கணம் சக இதை எழுதுவோம். a கணம் b சக 3a வர்க்கம் b வர்க்கம் சக 3ab கணம் சக b இன் 4ஆம் அடுக்கு. நம்ம இதை சுருக்கணும் என்று சொன்னால் a இன் 4ஆம் அடுக்கு சக 4a கணம் இங்கே வந்துட்டு கணம் வரும் இல்லையா. 4a கணம் b சக 6a வர்க்கம் b வர்க்கம் சக 4ab கணம் சக b இன் 4ஆம் அடுக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது RHS. ஆகவே LHS சமன் RHS என்று சொல்லி கொடுக்கணும். ஓகேவா. ஓகே, நம்ம அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். சுருக்குதல். சும்மா நார்மலாக சுருக்குதல் என்று சொல்லி சொல்லுவாங்க. சுருக்குதல்னு சொல்லி சிலையங்க போடுங்க. ஆகவே ஒன்று நம்ம உதாரணமாக பார்ப்போம். a சக b இன் கீழே a மைனஸ் b சய a மைனஸ் b இன் கீழே a சக b சக 4a வர்க்கத்தின் கீழே a வர்க்கம் சய b வர்க்கம் எழுதியார். இதை சுருக்கட்டாம்ன்றிருக்கார் இல்லையா. ஓகே, நாம் இதை சுருக்குவோம். சுருக்கிறதுக்கு முதல்ல இந்த பகுதியை பாருங்கள். a வர்க்கம் சய b வர்க்கம் இருக்கு. அப்போ நாம் இதை என்ன செய்யலாம்னு சொன்னால் a சய b a சக பின்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, ஆகவே உங்களுக்கு எல்லாம் விளங்கணும். நான் ஒரு லைன் உலாமலுக்கு மொத்தமாக எழுதுறேன். சரியானே. a மைனஸ் b a ப்ளஸ் b சரியானே. ஆகவே a ப்ளஸ் b இங்கே a மைனஸ் b a ப்ளஸ் b முழுவதின் வர்க்கம் சய a மைனஸ் b முழுவதின் வர்க்கம் சக 4a வர்க்கம் எழுதிட்டோம் இல்லையா. ஓகே, நம்ம இதை சுருக்கி எழுதினோம்னு சொன்னால் இது a வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம் சய a வர்க்கம் சய 2ab ச b வர்க்கம் சக 4a வர்க்கம் a மைனஸ் b a ப்ளஸ் b எழுதுறோம் இல்லையா. ஓகே, நம்ம இதை எடுத்தோம்னு சொன்னால் சுருக்கினோம்னு சொன்னால் 4ab சக 4a வர்க்கம் கீழே a மைனஸ் b a ப்ளஸ் b. இதை சுருக்கினோம்னு சொன்னால் 4a எப்போது எடுக்கலாம். 4a எப்போது எடுத்தோம்டா a சக b a மைனஸ் b a ப்ளஸ் b. இதையும் பட்டினோம்னு சொன்னால் ஆகவே 4a இன் கீழ் a மைனஸ் b இவ்வளோ வரும். ஓகே.
அடுத்த கேள்வி பார்ப்போம். வந்துட்டு 3 கீழே எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் சய 2 சய 2 கீழே எக்ஸ் வர்க்கம் சக 2x சய 3 சக 1 கீழே எக்ஸ் வர்க்கம் சக 5x சக 6 3 கீழே எக்ஸ் சக 2 எக்ஸ் சய 1 சய 2 கீழே எக்ஸ் சக 3 எக்ஸ் சய 1 சக 1 கீழே எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 காரணம் கோவைகளாக இருக்கேன். ஓகேவே நம்ம இப்போ வந்துட்டு போமசி எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 இதை நம்ம எடுத்தோம்னு சொல்லுங்க 3 இருக்கு. 3 எடுத்தோம்னு சொன்னால் 3 இன்ட்டு எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 வந்து அப்போ எக்ஸ் சக 3 சக 2 பொது எடுத்தோம்னு சொன்னால் எக்ஸ் சக 2 சக 1 பொது எடுத்தோம்னா எக்ஸ் சக 1. ஆக நம்ம இதை விரிச்சொல்லினோம்னு சொன்னால் 3x சக 9 சய 2x சக 4 சக எக்ஸ் சய 1 கீழே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 இதை நம்ம சுருக்கி எழுதினோம்னு சொன்னால் 3x சக 2x சக 4 கீழே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 இதை சுருக்கி எழுதினோம்னு சொன்னால் 2x பொது எடுத்தோம் 2 பொது எடுத்தோம்னா எக்ஸ் சக 2 கீழே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 2 எக்ஸ் சக 2 பட்டினோம்னு சொன்னால் ஆகவே விட 2 கீழே எக்ஸ் சக 1 எக்ஸ் சக 3 இதுதான் விடையாக இருக்கும். சுருக்கி கவனமாக சக சய கவனமாக பார்த்து சுருக்கி எழுதணும். ஓகேவா? ஓகே. அடுத்த உதாரணம் பார்ப்போம். 1 கீழே a மைனஸ் b b மைனஸ் c சக 1 கீழே b மைனஸ் c c மைனஸ் a சக 1 கீழே a மைனஸ் c a மைனஸ் b எழுதியாச்சா? ஓகே. இதை நம்ம வந்துட்டு சுருக்குவோம். இதை நான் இப்படி எழுத போகிறேன். எப்படின்னு சொன்னால் a மைனஸ் b b மைனஸ் c சக 1 கீழே b மைனஸ் c c மைனஸ் a சய இந்த a மைனஸ் c நான் வந்துட்டு c மைனஸ் a என்று எழுத போகிறேன். ஆகவே அது சயாவாக மாறும், சயாவா உண்டாக மாறும். அப்போ மாறிஞ்சுன்னா இங்கே பொதுவாக இதில் உண்டு மாறும். அப்போ c மைனஸ் a மைனஸ் b. அதை நம்ம வந்துட்டு பொதுவாக காரணிகள் எடுக்கிறதுக்கு ஓகே இந்த a மைனஸ் a நாம் வந்துட்டு அதை பொதுவாக எடுத்துக்கேன். c மைனஸ் a என்று எடுத்தோம்னு சொன்னால் இங்கே மைனஸாக மாறும். ஓகே. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு போமசி எடுப்போம். போமசி எடுத்தோம்னு சொன்னால் a மைனஸ் b இங்கே இருக்கார், a மைனஸ் b இங்கே இருக்கார், b மைனஸ் c இங்கே இருக்கார், c மைனஸ் a b மைனஸ் c c மைனஸ் a மூணையும் பொது எடுத்துட்டோம். பொது எடுத்தா a மைனஸ் c b மைனஸ் c அப்போ 1 இன்ட்டு c மைனஸ் a சக 1 இன்ட்டு b மைனஸ் c c மைனஸ் a மைனஸ் b மைனஸ் b சய 1 சய 1
சி மைனஸ் ஏ இருக்கார், ஏ மைனஸ் பி இருக்கார். அப்போ பி மைனஸ் சி அடுத்த இல்லையா? ஓகே, பிரிப்போம். சி மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் பி ப்ளஸ் சி, ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ. இது சுருக்கணும்னு சொன்னால் பாருங்கள், 2c. அதுதான் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சுருக்கணும்னு சொன்னால் பாருங்கள், 2c மைனஸ் 2b கீழே ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ இது வரும். அப்போ இது நம்ம பொதுவாக எடுத்தோம்னா, ரெண்டை பொதுவாக எடுத்தோம்னா சி மைனஸ் பி கீழே ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏ, சி மைனஸ் பி. நம்ம இந்த ரெண்டை எடுத்தோம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது பி மைனஸ் சியாக மாறும் இல்லையா? பி மைனஸ் சியாக மாறும் வகுப்பது தான். அப்போ இங்கே சுருக்கலாம். சுருக்கணும்னா 2 கீழே ஏ மைனஸ் பியும் சி மைனஸ் ஏயும் மிஞ்சம். இதுதான் சுருக்கிருக்கு. ஓகேவா? அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் ஹாலாம் அடுக்கு சய எக்ஸின் சய ஹால் சமன் 3/2 என என்பதை சுருக்குக. அப்போ அவர் எக்ஸ் சமன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கார். நாம் இங்கே பார்ப்போம் வந்துட்டு எக்ஸின் ஹாலாம் அடுக்க வந்துட்டு y என்று எடுப்போம். ஆகவே எக்ஸின் 1/4 அடுக்கு சமன் y என்க. எடுத்தோம்னு சொன்னால் இது y மைனஸ் இங்கே பாருங்கள் எக்ஸின் சயஹாலாம் அடுக்கு அப்படின்னா இது 1/y மாறும். பார்த்தீங்கன்னா எக்ஸின் சய 1/4 இதை நம்ம சுட்டியில் பார்த்தோம்னா அப்போ 1/, எக்ஸின் 1/4 இப்படியா மாறும். அப்போ இதைத்தான் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோமே 1/y, அதைத்தான் நம்ம இங்கே எழுதுகிறோம் 1/y சமன் 3/2. இதை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் y வர்க்கம் சய 1/y சமன் 3/2. இதை நம்ம வந்துட்டு எழுவை மாற்றம் செஞ்சு சரியான 2y வர்க்கம் சய 2 சமன் 3y, 2y வர்க்கம் சய 3y சய 2 சமன் 0. இதை நம்ம வந்துட்டு சுருக்கணும்னு சொன்னால் 2y சக 1 y சய 2 சமன் 0. ஆகவே y என்ற பெருமானம் சய 1/2 சமன் y சமன் 2. இதை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் வைக்கு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம் 2, 4 சரியானே. ஆகவே y சமன் சய அரைங்கிறது வந்துட்டு பொருந்தாது. ஓகே, நம்ம y சமன் 2 எடுப்போம். ஆகவே y சமன் 2 எனின் எக்ஸின் 1/4 சமன் 2. ஆகவே எக்ஸின் 2/4 அடுக்கு எக்ஸின் 16 2 தர 2 தர 2 தர 2. ஓகே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம்.
சுட்டிகள் மேலும் பல சுட்டிகள் சம்பந்தமான உதாரணங்கள். ஓகே, எக்ஸின் சய ஒன்றின் கீழே எக்ஸின் சய ஒன்று சக ஒய்யின் சய ஒன்று சக எக்ஸின் சய ஒன்றின் கீழே எக்ஸின் சய ஒன்று சக ஒய்யின் சய ஒன்று சமன் 2y வர்க்கம் கீழ் y வர்க்கம் சய x வர்க்கம் என காட்டுக. ஆகவே நம்ம LHS எடுப்போம். எக்ஸின் சய ஒன்றின் கீழ் எக்ஸின் சய ஒன்று சக ஒய்யின் சய ஒன்று சக எக்ஸின் சய ஒன்றின் கீழ் எக்ஸின் சய ஒன்று சக ஒய்யின் சய ஒன்று எடுப்போம். இதை நான் எழுத போகிறேன் எப்படின்னு சொன்னால், ஒன்றின் கீழ் எக்ஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்றின் கீழ் ஒய் சக ஒன்றின் கீழ் எக்ஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் சக ஒன்றின் கீழ் ஒய் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ பாருங்கள் வந்துட்டு மொத்தமாக சேர்த்து எழுத போகிறேன். எக்ஸ் நான் உங்களுக்கு விரிவாகவே எழுதுகிறேன். ஒன்றின் கீழே இந்த எக்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த எக்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன். எடுத்தால் இவருக்குள்ள எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய்ன்னு வரும். அப்போ எக்ஸ் சக ஒய் சக ஒன்றின் கீழே எக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் சக ஒய் சரி நம்ம 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 பிள்ளைகள் கேள்வியில் ஒரு பிள்ளை ஒன்று இருக்குது. அது இங்கே தான் மைனஸ் வரும். ஓகே, மைனஸ் ஓகே மைனஸ் மைனஸ் ஓகே. ஆகவே y மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆகவே நம்ம இங்கேயும் எடுக்கலாம் y ப்ளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுக்கலாம் இல்லையா. y ப்ளஸ் எக்ஸ் y ப்ளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாம். ஏன் கூட்டுறதுக்கு கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. ஓகே, நம்ம இதை வந்துட்டு சுருக்குவோம். இது அப்படியே மேலே போகும் தானே 10ஆம் ஆண்டு. ஆகவே எக்ஸ் ஒய்யின் கீழே எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் சக ஒன்றின் கீழே எக்ஸின் இந்த எக்ஸ் ஒய் எக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் எக்ஸ். ஆகவே இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் பற்றன் சுருக்கலாம். சுருக்கினா ஒய்யின் கீழே ஒய் ப்ளஸ் எக்ஸ் சக ஒய்யின் கீழே ஒய் மைனஸ் எக்ஸ். இது 1 1 2ங்கிற மாதிரி 2y y into y minus x சக y into y plus x கீழ் y squared minus x squared. இதை சுருக்கி நம்ம சொன்னால் y வர்க்கம் சய y x y அல்லது y x சக y வர்க்கம் சக y x கீழே y வர்க்கம் சய x வர்க்கம். இதையும் பற்றி நம்ம என்னென்னா 2y வர்க்கத்தின் கீழே y வர்க்கம் சய x வர்க்கம். ஆகவே LHS சமன் RHS.
அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் ஏஆம் அடுக்கு கீழே எக்ஸின் பிஆம் அடுக்கு முழுவதின் ஏ சக பி இன்ட்டு எக்ஸின் பிஆம் அடுக்கின் கீழே எக்ஸின் சிஆம் அடுக்கு முழுவதின் பி ப்ளஸ் சி. எக்ஸின் சிஆம் அடுக்கு எக்ஸின் ஏஆம் அடுக்கு முழுவதின் ஏ ப்ளஸ் சி சமன் 1 என காட்டுக. ஆகவே நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுவோம். எக்ஸின் ஏ கீழே எக்ஸின் பி ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸின் பி எக்ஸின் சி பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸின் சி எக்ஸின் ஏ ப்ளஸ் சி. ரைட்டமா? ஓகே, நான் இதை எழுதுறேன் எப்படின்னு சொன்னால் எக்ஸின் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி எக்ஸின் பி மைனஸ் சி பி ப்ளஸ் சி எக்ஸின் சி மைனஸ் ஏ நான் இது எழுதுகிறேன் சி ப்ளஸ் ஏன்னு எழுதுகிறேன். சி ப்ளஸ் ஏ. ஆகவே எக்ஸின் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் இன்ட்டு எக்ஸின் பி வர்க்கம் சய சி வர்க்கம் இன்ட்டு எக்ஸின் சி வர்க்கம் சய ஏ வர்க்கம். அடிகள் சமனறிக்கை, அப்போ அடுக்குகள் கூட்டப்படும். ஆகவே எக்ஸின் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் சக பி வர்க்கம் சய சி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் ஏ வர்க்கம் பி வர்க்கம் பி வர்க்கம் சி வர்க்கம் சி வர்க்கம். ஆகவே எக்ஸின் ஒராம் அடுக்கு 1 எக்ஸின் பூஜ்ஜியம் அடுக்கு 1. ஆகவே RHS LHS சமன் RHS. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். எக்ஸின் ஏ இன் கீழ் எக்ஸின் பி முழுவதின் ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம் இன்ட்டு எக்ஸின் பி இன் கீழ் எக்ஸின் சி பி வர்க்கம் சக பி சி ப்ளஸ் சி வர்க்கம். அடுத்து எக்ஸின் சி இன் கீழ் எக்ஸின் ஏ சி வர்க்கம் சக சி ஏ ப்ளஸ் ஏ வர்க்கம் சமன் 1 என காட்டுக. இதை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் எல்ஹெச்எஸ் எடுத்து நான் எழுதிட்டேன். சரியான எழுதி நான் இந்த 2வது ஸ்டெப்பையும் செய்கிறேன். அதாவது எக்ஸின் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம் இன்ட்டு எக்ஸின் பி மைனஸ் சி பி வர்க்கம் சக பி சி ப்ளஸ் சி வர்க்கம் இன்ட்டு எக்ஸின் சி மைனஸ் ஏ இன்ட்டு சி வர்க்கம் ப்ளஸ் சி ஏ ப்ளஸ் ஏ வர்க்கம். எழுதியாச்சா? ஓகே, இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏ கணம் சய பி கணம் இன்ட்டு எக்ஸின் பி கணம் சய சி கணம் இன்ட்டு எக்ஸின் சி கணம் சய ஏ கணம். ஆகவே நம்ம இதை கூட்டினோம்னு சொன்னால் எக்ஸின் 0 இது சமன் 1. ஆகவே RHS LHS சமன் RHS.
அடுத்தது உதாரணம் பார்ப்போம். எக்ஸின் எம்ஆம் அடுக்கின் கீழ் எக்ஸின் எண்ணாம் அடுக்கு முழுவதின் எல்லாம் அடுக்கு. அடுத்தது எக்ஸின் என் எக்ஸின் எல் எம்ஆம் அடுக்கு. எக்ஸின் எல் கீழ் எக்ஸின் எம் டு எண்ணாம் அடுக்கு சமன் 1 என காட்டுக. ஓகே, நம்ம இதை எடுப்போம் எப்படின்னு சொன்னால் எக்ஸின் எம்எல் எக்ஸின் என்எல் இன்ட்டு எக்ஸின் என்எம் கீழ் எக்ஸின் எல்எம் இன்ட்டு எக்ஸின் எல்என் கீழ் எக்ஸின் எம்என். இதை சொல்லிக்கலாம் எம்எல் எம்எல் என்எல் என்எல் என்எம் என்எம் ஆகவே 1. ஆகவே RHS. ஆகவே LHS சமன் RHS என்று வரும். அடுத்த உதாரணம் பார்ப்போம். எக்ஸின் ஏயின் கீழ் எக்ஸின் பி முழுவதின் ஒன்றின் கீழ் ஏபி இன்ட்டு எக்ஸின் பியின் கீழ் எக்ஸின் சி முழுவதின் ஒன்றின் கீழ் பிசி இன்ட்டு எக்ஸின் சியின் கீழ் எக்ஸின் ஏ ஒன்றின் கீழ் சிஏ சமன் 1 என காட்டுக. ஓகே, நம்ம இதை எடுத்தோம்னு சொன்னால் LHS எடுப்போம். எக்ஸின் ஏயின் கீழ் ஏபி கீழே எக்ஸின் பியின் கீழ் ஏபி இன்ட்டு எக்ஸின் பியின் கீழ் பிசி கீழே எக்ஸின் சியின் கீழ் பிசி இன்ட்டு எக்ஸின் சியின் கீழ் சிஏ இன் கீழ் எக்ஸின் ஏயின் கீழ் சிஏ. இந்த ஏ இந்த ஏ இந்த பி இந்த பி இந்த பி எல்லாத்தையும் கட் பண்ணோம்னு சொன்னால் எக்ஸின் ஒன்றின் கீழ் பி கீழே எக்ஸின் ஒன்றின் கீழ் ஏ இன்ட்டு எக்ஸின் ஒன்றின் கீழ் சி இன் கீழ் எக்ஸின் ஒன்றின் கீழ் சி பி இன்ட்டு எக்ஸின் ஒன்றின் கீழ் ஏ எக்ஸின் ஒன்றின் கீழ் சி. ஆகவே நம்ம இதை கட் பண்ணலாம். கட் பண்ணி முடிச்சுன்னா 1. ஆகவே RHS LHS சமன் RHS. ஓகே, அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். இதில் எக்ஸ் இணை காண்க. ஓகே, நம்ம LHS எடுப்போம். 1 மைனஸ் இன்டு 1 மைனஸ் இன்டு 1 மைனஸ் எக்ஸ் கணம் சய 1 3. இப்போ நாம் இதை எடுப்போம். 1 சய
ஓகே, இதை சுருக்கணும்னு சொன்னால் 1 இதை நம்ம மாற்றுவோம், திசை கொண்டு மாற்றுவோம். திசை கொண்டு சக 1 - x கணத்தின் கீழ் x கணம் சய 1/3. இது நாம் பொறுமை எடுக்கன் x கணம் சக 1 சய x கணத்தின் கீழ் x கணம் சய 1/3 1 x கணம் xின் சய 3 தர சய 1/3 xின் 1 is சமன் x. ஓகே.